Poultry farm பறவைகள் வளர்ப்பு. Poultry is referred to rearing and propagation of avian species. பறவைகள் வளர்ப்புக்கு பேர் poultry farming. Rearing of chicken, ducks, turkeys, geese, quail and queen of owls. Most common and commercially farmed birds are chicken and ducks. Help to production of meat, eggs and feather. It is also profitable. Poultry farming முக்கியமாக டக்கையும் சிக்கனையும் வளர்ப்பாங்க. மூலம் நமக்கு மீட்டு, எக்கு, ஃபெதர் எல்லாமே கிடைக்கும். மட்டும் இல்லாமல் சிக்கன் அண்ட் டக் ஃபார்மிங் தான் அதிகமாக லாபத்தை கொடுக்கும். டைப்ஸ் ஆஃப் சிக்கன் பேர்ட். They also contain more than 100 breeds. The commercially farmed chicken breeds are 5 types. They also classified based on their purpose. They are egg layers, broiler type, dual type, games and ornamental type. பீட்ஸ் பார்த்தோம்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்குது. அதில் மேக்ஸிமம் 5 பீட்ஸ் தான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கமர்ஷியல் பர்பஸை பேஸ் பண்ணி இது 5ஆக பிரிச்சிருக்கோம். எக் லேயர்ஸ்னால் முட்டையிடுபவை, ப்ராய்லர்னால் கறிக்காக பயன்படுத்தப்படுபவை, டூயல் பர்பஸ்னால் முட்டை கறி ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படுபவை, கேம்ஸ்னால் கோழி சண்டைக்கு யூஸ் பண்ணக்கூடியது, ஆர்னமெண்டல் பர்பஸ்னால் அழகாக வளர்த்தக்கூடிய கோழி இனங்கள். எக் லேயர்ஸ் ஃபார்ம்டு மெயின்லி ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸு. எக் லேயர்ஸ் அப்படிங்கிறது எக்குக்காக வளரக்கூடிய இனங்கள். Leghorn. It is most popular commercial breed in India. Originated from Italy. They are small, compact with single hob and wattles. It is a white, brown or black in color. So Leghorn அப்படிங்கிறது இந்தியாவில் வளர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கமர்ஷியல் பிரீடு. இது கமர்ஷியல் பிரீடுக்காக இத்தாலியிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது. இந்த பிரீடு வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். பாடி சைஸ் வந்து அளவானதாக இருக்கும். இல்லை சிங்கிள் ஹோம் இருக்கும். அப்படி வேட்டில்ஸ் இருக்கும். வேட்டில்ஸ்னால் தாடி போன்ற அமைப்பு. இது மேக்ஸிமம் ஒயிட், ப்ரௌன் ஆர் பிளாக் கலரில் இருக்கும். மெச்சூர் இயர்லி அண்ட் பிகின் டு லே எக்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 5 or 6 months. மேக்ஸிமம் இட் இஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் ஃபார்ம். தே கேன் ஆல்சோ ட்ரை சீசன், ட்ரை ஏரியா. ஸோ வந்து சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடும். மெச்சூர் ஆனதுக்கப்புறம் 5 to 6 மாதத்துலேயே எக் லே பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அது மேக்ஸிமம் கமர்ஷியல் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ ட்ரையான ஏரியாவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல சரிவே ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. Chittagong. In this breed is cheaply found in West Bengal. They are golden or light yellow in color. The beak is long and yellow in color. The earlobe and wattles are small and red in color. They are good egg layer and they are delicious one. Chittagong அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் அதிகமாக காணும். பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கும் அல்லது லைட் எல்லோ கலரில் இருக்கும். பீக் மூக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் இருக்கும். மற்றும் நம்ம ஹோம்பு, இயலோப்பு, வேட்டில்னா தாடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெட்டின் கலரில் இருக்கும். இது முட்டையிடக்கூடிய இனங்களில் முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதோட மீட் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஏ ப்ராய்லர் டைப். திஸ் வெரைட்டி கண்டெயின் ஃபாஸ்ட் க்ரோத் அண்டு சாஃப்ட் குவாலிட்டி ஆஃப் மீட். ப்ராய்லர் டைப் வந்து நம்ம ஊரில் காமனாக இருக்கக்கூடிய ஒன்று. இது சீக்கிரமாக வளரும். அதே சமயம் மீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்சோ ஹேவ் ஃபாலோயிங் வெரைட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் white plymouth rock. Contain white plumage throughout the body. Plumage-னா இறக்கைகள். பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய இறக்கைகள் வந்து ஒயிட்டாக இருக்கும். It is commonly used in broiler production. It is a American breed. மேக்ஸிமம் இந்த பிராய்லர் டைப்பு கறிக்காக வளர்க்கப்படுது. அமெரிக்க நாட்டு கோழி இனம். It is fast growing breed. It is well suitable for farming. சீக்கிரமாக க்ரோத் ஆகிறனால ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் அதிக லாபம் கிடைக்கும். டூயல் பர்பஸ் breed. They also used for both meat and egg production. So dual purpose வந்து மீட்டுக்காகவும் எக்குக்காகவும் வளர்க்கப்படுது. Contain many varieties. For example, Brahma. Brahma contain massive body. They also contain heavy bones, well developed feathers and proportionate body. Peacocke is one of the important character of this breed. It has 2 common varieties. One is a light Brahma, another is a dark Brahma. பிரம்மோட தோட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். போன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃபெதர்ஸ் வந்து பாடி ஃபுல்லாக கவராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். பிரம்மாவோட முக்கியமான கேரக்டர் பீகோக், பட்டாணி கொண்டை. இதே பிரம்மாவோட முக்கியமான ஒரு கேரக்டர். பிரம்மாவில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று லைட் பிரம்மா, ஆனால் டார்க் பிரம்மா. ஆர்ஜின் பிரம்மவித்ரா வேலி, அதனால் பிரம்மான்னு பேர் வச்சுருக்காங்க. இட் இஸ் கேம் ப்ரீடு. விளையாட்டு இனங்கள். இது விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இனங்கள். இன் ஏன்சியன்ட் டைம் ஸ்பெஷல் breed of roosters is used for game breed. நம்ம காலங்களில் சேவல் சண்டையில் இந்த வகை breeds வந்து யூஸ் பண்ணப்பட்டது. used for the sports and cock fighting.
விளையாட்டுக்கும் சில காக் ஃபைட்டிங் சேவல் சண்டைகளுக்கும் இந்த இனங்கள் பயன்படுத்தப்பட்டது. அசீல். It is a white or black in color. The hens are not good egg layers, but it is good in incubation of eggs. It also found in all states of India. Still have buoyancy, high stamina, and majestic in nature. And it is also called as fighting breeds. It is also poor in productivity. Same time they have good meat qualities. அசீல் வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் ஆர் பிளாக் கலரில் இருக்கும். ரொம்ப கம்மியான அளவு தான் எக்ஸ் லே பண்ணும். ஆனால் இன்குபேஷன் வந்து நல்லாயிருக்கும். பாதுகாக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கும். தற்போது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் பரவி இருக்குது. ஸோ பொதுவாக அசீலுக்கு பக்கன்சிட்டி அதிகமாக இருக்கும், பாதுகாக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெமினா ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமான தோற்றமாக இருக்கும். அசீலோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மூர்க்கத்தனமாக சண்டை போடக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. எக்ஸோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், மீட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். Ornamental breed. It is reared for pets. It is also additionally used for egg production and meat. Ornamental breed அப்படிங்கும்போது அழகுக்காகவும் பெட் அனிமல்ஸாகவும் வளர்த்துறாங்க. மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதோட எக்ஸும் மீட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில்கி. Silky is best example for ornamental breed. Body is covered by fluffy plumage, feathers. It is like a silk or stain in nature. ஸோ சில்கோட பாடி ஃபுல்லாக இறகுகள் இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது சில்கோட ஃபீல் கொடுக்கணும். ஆல்சோ கண்டெயின் நியூமரஸ் அடிஷ்னல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். தே ஆர் பிளாக் ஸ்கின் அண்ட் போன்ஸ், ப்ளூ இயர் லோப்ஸ், 5 toes on each foot. The majority of chickens have only 4 toes, but the silky contain 5 toes in each foot. பொதுவாக சில்கி பீட்ஸ்க்கு நிறையா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது முக்கியமான கேரக்டர்னு பார்த்தோம்னா ஸ்கின்னும் போன்ஸும் பிளாக்காக இருக்கும், இயர் லோப்ஸ் வந்து ப்ளூவாக இருக்கும், ஒவ்வொரு ஃபீட்ஸ்லேயும் 5 toes இருக்கும். ஸோ மற்ற பீட்ஸ்க்கெல்லாம் 4 toes தான் இருக்கும், ஆனால் சில்கிக்கு மட்டும்தான் 5 toes இருக்கும் ஒவ்வொரு ஃபுட்லேயும். ஆல்சோ கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். Commonly they are calm and friendly temperament in nature. The maintenance is very simple and it acts as a pet. சில்கில் நிறைய கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பொதுவாக சில்கி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அதனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம இதை பெட்டாக வளர்த்த முடியும். டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங். They are different in method. It is used to rear both broiler and layer chicken. பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. பொதுவாக இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது ப்ராய்லர் சிக்கனை வளர்த்துருக்கும், எக் லேயர் சிக்கன் வளர்த்துருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங். They also contain various types of method. They are free ranging farming, organic method, yarding method, battery cage method and furnished cage method. Free ranging methodனா ஃப்ரீயாக விட்டுறது, தோட்டத்தில் அங்கங்கே மேய்ச்சிட்ருக்கோம், கடைசியாக வீட்டுக்கு வந்துடும். இது ஃப்ரீ மெத்தட். ஆர்கானிக் மெத்தட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஏரியா வந்து வேலி போட்டு அடைச்சிட்டு அதுக்குள்ளே மேய வைக்கிறது ஆர்கானிக் மெத்தட். ஆர்கானிக் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் அந்த கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே ஃப்ரீயாக விட்டுருக்கோம்னா அதுக்கு பேர் யார்டிங் மெத்தட். ஃபர்னிஷ்டு மெத்தடில் சிக்கனோட ஹெட்டு மட்டும் வெளியே நீட்டுருக்கோம், ஒரு கேஜுமாக இருக்கும், அந்த கேஜுக்குள்ளே சிக்கன் இருக்கும். பேட்ரி கேஜ் மெத்தட் அப்படிங்கும்போது பேட்ரி சைஸில் நிறைய கேஜ் இருக்கும், அந்த கேஜுக்குள்ளே கோழி வளர்க்கப்படும். பேட்ரி கேஜ் மெத்தட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் லார்ஜ் ஸ்கேல் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ். மேக்ஸிமம் பேட்ரி கேஜ் மெத்தட் அடிக்கும்போது அதிகமான பவுல்ட்ரி ஃபார்மில் யூஸ் பண்ணப்படுது. ஃப்ரீ கேஜ் மெத்தட் திறந்தவெளி மெத்தட் அடிக்கும்போது தே கண்டெயின் ஆர்கானிக் அண்ட் யார்டிங் மெத்தட். ஆர்கானிக் அண்ட் யார்டிங் மெத்தட் அப்படிங்கிறது திறந்தவெளி கோழி வளர்ப்பு முறை. திஸ் மெத்தட் இஸ் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. தே ப்ரொடியூஸ் எக். ஃப்ரீ ரேஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதிகமான எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் ரேயிங் ஆஃப் சிக்கன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செலக்ஷன் ஆஃப் பெஸ்ட் லேயர்ஸ். ஸோ சிக்கன் ரெயர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்துன்னு வச்சுங்க, நல்ல பெஸ்ட்டான ஒரு லேயர்ஸை செலக்ட் பண்ணணும். லைக் ஆக்டிவ் இன்டெலிஜென்ட் லுக்கிங் பேர்ட்ஸ். இது ஆல்சோ கண்டெயின் பிரைட் கோம், நாட் ஒபேசஸ். இதுவாக பார்க்குறதுலாம் ஆக்டிவாக இந்த ஹோம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோழியை செலக்ட் பண்ணணும். மட்டும் இல்லாமல் அந்த பீடு வந்து ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, ஸோ நார்மல் பாடி வெயிட் இருக்கணும். அப்போ தான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியும். செலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் கேச்சிங். ஸோ த எக்ஸ் should be selected very carefully. Selected eggs should be fertile, medium sized, dark brown celled, freely laid eggs. It is also prepared for rearing of chicken. Before the incubation, the eggs should be washed, cleaned and dried. ஸோ எக்ஸை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். எக்ஸு வந்து ஃபெர்டிலாக இருக்கணும், இந்த சைஸ் மீடியமாக இருக்கணும், அந்த ஷெல் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக லே ஆன எக்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும்.
ப்ளஸ் எக்குக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸை இன்குபேஷனுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்குபேஷனுக்கு அதை கொண்டு போகணும். இன்குபேஷன் அண்ட் கேச்சிங். மெயின்டெனன்ஸ் ஆஃப் நியூ லேடி எக்ஸ் இன் ஆப்டிமம் கண்டிஷன் இஸ் கால்டு கேச்சிங் ஆர் இன்குபேஷன். ஆஃப்டர் an incubation period of 21 to 22 days, the fully developed chicken is emerged from eggs. Also contain two types. One is a natural incubation, another one is a artificial incubation. Incubation mean அடைக்காத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்கு வந்து கேட்ச் அவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக எக்ஸை குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ பொதுவாக இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கும்போது 21 to 22 days இருக்கும். 22 daysக்கு அப்புறம் நல்லா டெவலப்பான ஒரு சிக்கன் வந்து எக்லேருந்து வெளியே வரும். இன்குபேஷன் 2 டைப் இருக்குது. ஒரு நேச்சுரல் மெத்தட், இன்னொரு ஆர்டிஃபிஷியல் மெத்தட். First one is a natural incubation. This method, the incubation is occurs by mother hen. So the limited number of eggs can be incubated. ஸோ நேச்சுரல் இன்குபேஷன் மெத்தடில் மதர் ஹென் தான் அடக்காக்குது. அப்போ அந்த அடக்கக்கூடிய முட்டைகள் எண்ணிக்கை வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ சென்ட்ரலில் கூடிய எக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கேட்ச் அவுட் ஆயிரும். அதே சமயம் அவுட்டர் ரீஜனில் கூடிய எக்ஸுக்கு சரியான டெம்பரேச்சர் கிடைக்காது. அப்போ அது கேட்ச் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு குறைவு. Second one is artificial incubation. In this method, more number of eggs can be incubated. It is also incubated in incubator chamber. ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் அதிகமான எக்ஸை வந்து இன்குபேட் பண்ண முடியும். ஸோ ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினுக்கு பேர் இன்குபேட்டர். எக்ஸை இன்குபேட்டரில் மெயின்டைன் பண்ணும்போது எல்லா எக்ஸும் ஈஸியாக கேட்ச் அவுட் ஆயிரும். ப்ரூடிங். ப்ரூடிங் மீன் கேரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யங் chicks. They occurs for 4 to 6 weeks. After catching up chicks, they are immediately transferred to brooding chamber. So here are two types. One is a natural, another is a artificial brooding. So எங்கன்ஸை கேர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ப்ரூடிங் அப்படி சொல்கிறோம். ஸோ நியூ சிக்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 4 to 6 வாரங்களுக்கு நியூ எங்கன்ஸ் வந்து இந்த ப்ரூடிங் சேம்பரில் பாதுகாக்கப்படும். Housing of poultry. It helps to protect the poultry farm from sun and rain. It also helps to protect the poultry farm from predator. It is necessary to provide housing to poultry. பவுல்ட்ரி ஹவுஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சன்லேயும் ரெயின்லேயும் ப்ரிடேட்டர்ஸ்லேருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ஹவுசிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. The poultry house is made up of moisture free. They also made up of fruit, rat fruit, etc. Formed like easily cleanable and durable. பவுல்ட்ரி ஹவுஸ் வந்து மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணிருக்கும், அதே சமயம் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மட்டும்லாம் இதில் மாய்ஸ்சர் ப்ரூஃப் அண்ட் ரேட் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் பவுல்ட்ரி ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். பவுல்ட்ரி ஃபீடிங். The diet of poultry is contain adequate amount of water, carbohydrate, protein, fat, vitamins and minerals. It is essential for growth and development of chickens in poultry farm. பவுல்ட்ரி பிரீடு கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் அதிகமான அளவுக்கு நியூட்ரன்ஸ் இருக்கணும். ஸோ அதிகமாக வாட்டர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். பவுல்ட்ரி ப்ராடக்ட். த மெயின் பவுல்ட்ரி ப்ராடக்ட் இஸ் எக்ஸ் அண்ட் மீட். இன் இந்தியா த பிரைமரி எய்ம் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங் இஸ் எக் ப்ரொடக்ஷன். ஸோ பவுல்ட்ரி ஃபார்மோட முக்கியமான எய்ம் எக் அண்ட் மீட் ப்ரொடக்ஷன். பவுல்ட்ரி ஃபார்மில் இந்தியாவோட பிரைமரி எய்ம் வந்து எக் ப்ரொடக்ஷன். எக்ஸ் அண்ட் பவுல்ட்ரி மீட் ஆர் ரிச் ரிசோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ். So the poultry egg and meat contain more amount of protein and vitamins. ஸோ பவுல்ட்ரியோட எக்ஸில் ப்ரோட்டீனும் விட்டமினும் அதிகமான அளவுக்கு இருக்கும். The poultry byproducts are feathers. It is used for making pillows and quilts. The manure is used for agriculture field. It is also rich source of nitrogen, potash and phosphates. ஸோ பவுல்ட்ரி பை ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெதர்ஸு. ஸோ ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி பில்லோஸு, பெட்டு லைக் தட் இதை நம்ம உருவாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதோட மேன்யூர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அதிகமான அளவுக்கு நைட்ரஜன், பொட்டாஸ், பாஸ்பேட் இதெல்லாமே இருக்குது. பவுல்ட்ரி பை ப்ராடக்ட்ஸ் லைக் blood meal and feather meal is good source for fishes. It's also good nutrients for fishes. The byproduct contain more amount of protein, fat, vitamins and good amount of minerals. The poultry farm is affected by some of the disease like naked coccidiosis and fowl pox. பவுல்ட்ரி பை ப்ராடக்டில் அதிகமாக ஃபேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் பவுல்ட்ரி ஃபார்முக்கு சில டிசீஸ் வரும். டிசீஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு சில ப்ரொசீஜரை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங். இட் டஸ் நாட் ரெக்வயர் மோர் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். த மெயின்டைன் இஸ் வெரி ஈஸி. இட் டஸ் நாட் ரெக்வயர் பிக் ஸ்பேஸ். ensure high return of investment. We have more income with short period. It also provide fresh and nutritious food.
provide employment opportunities. Chicken communicates with more than 24 vocalizations. Each sound is different and distinct in meaning. Help to warning their friends about different type of predators. Also help to communicate with mother. ஸோ பொதுவாக சிக்கன்ஸுக்கு 24 வகையான வித்தியாசமான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. மூலம் மதர் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். டக் ஃபார்மிங். Duck is aquatic bird. It form only 6% of our country's poultry population. They contain 20 breeds of ducks. டக்குங்கிறது ஒரு அக்வாட்டிக் பேர்ட். நம்ம கண்ட்ரியில் 6% வந்து போல்ட்ரி பாப்புலேஷனாக இது இருக்குது. கிட்டத்தட்ட 20 வகையான பிரீட்ஸ் இருக்குது. இந்தியா த நேட்டிவ் பேர்ட் ஆஃப் டக் இஸ் இந்தியன் ரன்னர் அண்டு சைகல் மெட்டா. இந்தியாவில் நேட்டிவ் பேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ரன்னர் அண்டு சைகல் மெட்டா. ஆல்சோ கண்டெயின் எக்ஸாடிக் பிரீட்ஸ் லைக் மஸ்கோரி, Pekin, Aylesbury and Campbell. Domesticated ducks are derived from wild duck. It is also example for mallard, Anas bascus. Domestic duck வந்து wild duckலேருந்து ஆரிஜின் ஆச்சு. எக்ஸாம்பிள் mallard. இது Anas bascus ஃபேமிலியை சேர்ந்தது. Duck farming is profitable. They also have income. So combined with aqua farming, they have more income. ஃபார்மிங்கோட சேர்ந்து டக் ஃபார்மிங் செய்யும்போது அதிகமான லாபம் கிடைக்கும். பெக்குலிட்டி ஆஃப் டக்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் டக்ஸ். பாடி இஸ் ஃபுல்லி கவர்டு வித் ஆயில் ஃபெதர்ஸ். They also have layers of fat. They occurs under the skin. It prevent from getting wet. டக்ஸோட பாடி சுற்றி ஆயில் ஃபெதர்ஸ் இருக்குது. இது வந்து வாட்டர் வந்து படாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ ஹைட்ரோஃபோபிக். மட்டும் இல்லாமல் டக்கோட பாடி ஸ்கின்னில் ஃபேட் லேயர் இருக்கும். இது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Eggs. The egg layings occurs at night or early morning. The duck feeds are rice bran, kitchen waste, waste fish and snails. Types of duck breeds. Depending on the purpose, they also have 3 types. They are meat productive breed, egg productive breed, both meat and egg productive breed. Advantage of duck farming. They can be reared in small area. They also occurs water available area. Need for less care and management. The ducks are adapted to various types of environmental conditions. So feed efficiency diet. They have high growth rate. They are more resistant to many diseases. வளர்த்துறதுக்கு சின்ன ஏரியா இருந்தால் போதும். வாட்டர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அருமையாக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா டக்ஸ் எல்லா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். மட்டும் இல்லாமல் இது கிடைக்கிறது எல்லாமே சாப்பிட்டு எனர்ஜியாக மாற்றிக்கும். க்ரோத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும்.